எனக்கு பிடித்த தமிழ் பட வரிசையில் உங்களுடன் நான் பகிர்ந்து கொள்ளப் போகும் படங்கள் லட்சக்கணக்கான ரசிகர்களால் தலை என்றும் ஏகே என்றும் அழைக்கப்படும் அஜித் குமார் அவர்கள் நடித்த சில படங்களின் இனிமையான நினைவுகளை உங்களுடன் பகிர்ந்து கொள்ளப் போகிறேன். நான் முதலாக அஜித் நடித்து தியேட்டரில் பார்த்த முதல் படம் அமராவதி. நான் எனது நண்பர்களுடன் சேர்ந்து தியேட்டர் சென்று படம் பார்ப்பதற்கு எங்கள் வீட்டில் பர்மிஷன் கிடைத்து அமராவதி படத்தை என்னுடைய 2 விடுமுறையில் 1993 வருடம் ஜூன் மாதம் முதலாக பார்த்தேன். அஜித் அவர்கள் இதற்கு முன்னரே பாடகர் எஸ்.பி. பாலசுப்பிரமணியன் அவர்களின் தயாரிப்பில் பிரேம புஸ்தகம் என்ற தெலுங்கு படம் மூலம் தெலுங்கு திரை உலகில் அறிமுகம் ஆகியிருந்தாலும் தமிழில் அவருக்கு அமராவதியே முதல் படமாகும். எங்கள் ஊரில் இருந்த அண்ணா திரையரங்கில் இந்த படத்தை 2ஆம் நாள் பார்த்த ஞாபகம் இன்றும் நினைவில் உள்ளது. ஏனென்றால் இந்த தியேட்டர் புதுச்சேரி பஸ் ஸ்டாண்ட் பக்கத்திலேயே அமைந்திருந்தது. ஆனால் இப்போது அந்த தியேட்டர் அங்கு இல்லை. அந்த இடத்தில் மாஸ் ஹோட்டல் இப்போது இயங்கிக் கொண்டிருக்கிறது. நீங்களும் இந்த படத்தை எந்த தியேட்டரில் எந்த நண்பர்களுடன் பார்த்தீர்கள் என்று நினைவில் இருந்தால் அதை கமெண்டில் பகிர்ந்து கொள்ளவும். அமராவதி படம் மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே வெளியானது. என்னடா இவன் எடுத்தவுடன் கப்சா விடுகிறான், அதுவும் படத்தை 2ஆம் நாளே பார்த்தான் என்று கூறுகிறான் என்று நீங்கள் நினைப்பது எனக்கு புரிகிறது. அதற்கு ஒரு காரணம் உள்ளது. ஏனென்றால் அஜித்திற்கு இது முதல் படம். ஆனால் இந்த படத்தை இயக்கியவர் செல்வா என்ற டைரக்டர். இந்த படத்தை இயக்குவதற்கு முன்பு டைரக்டர் செல்வா அவர்கள் சோழா பொன்னுரங்கம் அவர்களின் தயாரிப்பில் தலைவாசல் என்ற கல்லூரி வாழ்க்கையை அடிப்படையாக கொண்ட படத்தை இயக்கியிருந்தார். அது மிகப்பெரிய வெற்றியை பெற்றது. குறிப்பாக கல்லூரி மாணவர்களுக்கும் இளைஞர்களுக்கும் பிடித்த படமாக இருந்தது. குறிப்பாக அந்த படத்தில் பணியாற்றிய டெக்னீசியன்கள் முதல் இசையமைப்பாளர், ஒளிப்பதிவாளர் என அனைவரும் மறுபடியும் ஒன்றாக இணைந்து கொடுத்த படம்தான் அமராவதி படமாகும். குறிப்பாக அந்த தலைவாசல் படத்தில் பாடல்கள் சூப்பர் ஹிட். நீங்கள் அப்படத்தை பார்க்கவில்லை என்றால் இப்போது பாருங்கள், கண்டிப்பாக பிடிக்கும். அந்த தலைவாசல் படத்தின் டீமே மீண்டும் இணைந்து கொடுத்த படம்தான் அமராவதி. அமராவதி படம் வெளியாகுவதற்கு முன்பு அப்படம் வெளியாக இருந்த தியேட்டர்களில் படத்தின் ட்ரெய்லர் வெளியாகி மிகப்பெரிய எதிர்பார்ப்பை ரசிகர்களிடம் ஏற்படுத்தியிருந்தது. அனைத்து பாடல்களும் சூப்பர் ஹிட் ஆகஸ்ட் அமைந்தது. எஸ்.பி. பாலசுப்பிரமணியன் அவர்கள் பாடிய 3 பாடல்களும் இன்று வரை செம ஹிட். இப்படத்தின் இசையமைப்பாளர் பாலபாரதி ஏனோ இந்த 2 படங்களுக்கு பிறகு ஒரு சில படங்களுக்குப் பிறகு காணாமல் போய்விட்டார். ஏன் என்ற காரணமும் தெரியவில்லை. தெரிந்தவர்கள் சொல்லவும். இந்த படத்தில் என்னுடைய ஃபேவரேட் சாங் தாஜ்மஹால் தேவையில்லை அன்னமே அன்னமே. உங்களுடைய ஃபேவரேட் சாங் எது என்பதை கமெண்ட் பண்ணவும். இதன் காரணமாகவே அந்த படத்தை கண்டிப்பாக முதல் வாரத்தில் பார்த்துவிட வேண்டும் என்று படத்தை பார்த்தேன். இதில் இன்னொரு விஷயம் என்னவென்றால் அஜித் நடித்த முதல் படத்தை நான் முதல் வாரத்தில் 2 முறை பார்த்தேன். முதல் முறை என் நண்பனுடனும் 2வது முறை என் மாமாவுடன் பார்த்தேன். அந்த படத்தை இப்போது இருக்கும் 2K கிட்ஸ்கள் பார்த்து இருப்பார்களா என்பது சந்தேகமே. படத்தில் அஜித்திற்கு டப்பிங் வாய்ஸ் வேறு. டப்பிங் பேசியது நடிகர் விக்ரம் என்று நினைக்கிறேன். மிகுந்த எதிர்பார்ப்புகளுக்கு இடையே வெளியான இப்படம் ஒரு ஆவரேஜ் படமாகவே அஜித்திற்கு அமைந்தது. படம் வசூல் ரீதியாக பெரிய வெற்றியை பதிவு செய்யவில்லை. ஏனென்றால் படத்தின் ஃபர்ஸ்ட் ஹாப் நன்றாக இருக்கும். ஆனால் இடைவெளிக்கு பிறகு படம் மெதுவாக எங்கெங்கோ செல்லும். குறிப்பாக கிளைமேக்ஸ் கட்சி பெரிய ஈர்ப்பை ஏற்படுத்தவில்லை. அது மட்டும் இல்லாமல் அப்படத்தில் கதாநாயகியாக அறிமுகமான சங்கவியும் பெரிய அளவில் ரசிகர்களிடம் வரவேற்பை பெறவில்லை. இவை எல்லாவற்றையும் கடந்து தன்னுடைய முதல் படத்திலேயே அஜித் பல ஆயிரக்கணக்கான ரசிகர்களை தன் பக்கம் ஈர்த்து இருந்தார். குறிப்பாக அக்கால கட்டத்தில் தன்னுடைய திரையுலக வாழ்க்கையை சாக்லேட் பாயாக ஆரம்பித்தார். அன்று தொடங்கிய அஜித், விஜய் ரசிகர்களுக்கு இடையே ஆன போட்டி இன்று வரை தொடர்கிறது.